உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அமெரிக்காவில் பறவை காய்ச்சலால் முதல் முறையாக ஒருவர் உயிரிழந்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. பறவை காய்ச்சல் கொரோனாவை போல் ஆபத்தானதா என்பது குறித்து தொற்றுநோய் சிகிச்சை நிபுணருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் வேகமாக பரவி வரும் HMPV வைரஸ் மக்களிடையே புதிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அமெரிக்காவில் பறவை காய்ச்சலுக்கு முதல் மனிதன் உயிரிழந்திருப்பது உலக நாடுகளை நடுநடுங்கச் செய்துள்ளது. விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதிக்கும் H5N1 வைரஸ் ஆனது அண்மை காலங்களில் வீரியமடைந்து 2024 அமெரிக்காவில் மனிதர்களுக்கு பரவி மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கியது. இதுவரை சுமார் 10 மாகாணங்களில் 67 பேர் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கலிபோர்னியா மாகாண கால்நடை பண்ணைகளில் கறந்த பசும்பாலில் கூட H5N1 வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சுகாதார அவசர நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் லூசியானா மாகாணத்தில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 65 வயது நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பறவை காய்ச்சலால் அமெரிக்காவில் ஏற்படும் முதல் மனித உயிரிழப்பு இது. சென்னையை சேர்ந்த தொற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வித்யா கிருஷ்ணாவிடம் பேசினோம். இந்த உயிரிழப்பு வைரஸ் உருமாறியதால நடந்திருக்குமா இல்ல பாதிக்கப்பட்ட நபர் வீக்கான இம்யூன் சிஸ்டம் கொண்டவர்னு புரிஞ்சுக்கலாமா? யூஸ்வலா இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது நார்மல் இன்ஃப்ளூயன்ஸாவோட கொஞ்சம் தீவிரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 50%க்கும் மேற்பட்டவங்க உயிரிழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இப்போ ரீசெண்டா அமெரிக்கால லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்க பார்த்த கேசஸ்ல அவ்வளோ டெத்ஸ் எதுவுமே நடக்கல. பட் இந்த கேஸ் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டெத். அதனால மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். மியூட்டேஷனல் அனாலிசிஸ் எல்லாம் ப்ரிலிமினரியா அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல பெருசா எதுவும் சேஞ்சஸ் இருக்கா மாதிரி தெரியல. மேபி அவரோட வயசு காரணமாக தான் ஆயிருக்கணும். யாரெல்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்? அனிமல்ஸோட ஒர்க் பண்றவங்க, பேர்ட்ஸோட ஒர்க் பண்றவங்க, இல்ல இந்த என்ன சொல்றது, நம்ம ஒரு ஜூக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட்ல வரவங்களுக்கு தான் இந்த வியாதி வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு மனுஷங்கள்கிட்ட இன்னொரு மனுஷங்க பரவறதுக்கு சான்சஸே ரொம்ப கம்மி. இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. மனிதர்களுக்கு இடையே H5N1 வைரஸ் பரவல் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் அதனால் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு அமைப்பான CDC தெரிவித்துள்ளது. நம்ம பல வைரஸ்கள் குறித்து கவலை கொள்கிறோம், ஆனா இது அதை விட ஆபத்தானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப பேர்ட்ஸ்ல தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அனிமல்ஸ்க்கும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடுகள்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இப்போ வைல்ட் அனிமல்ஸ், வைல்ட் பேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே புதுசா இப்போ கொஞ்சம் அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே வருது. அந்த மாதிரி வரும்போது மனுஷங்களுக்கும் தாக்கக்கூடிய ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுமோங்கிற ஒரு பயம் இருக்கு. கோவிட் மாதிரி பேண்டமிக்கா மாறக்கூடிய அளவுக்கு இந்த வைரஸ் வீரியம் பெறுமா? கோவிட் அவ்வளவு ஃபாஸ்டா பரவினதுக்கு காரணம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கிடுகிடுன்னு பரவிடும். இது அந்த மாதிரி கிடையாது. இது ஸ்பெசிபிக்கான ரிஸ்க். அனிமல்ஸோட ஒர்க் பண்றவங்க, பேர்ட்ஸோட அந்த குறிப்பிட்ட ஒரு குரூப்ல தான் இது மேக்சிமமா இப்ப பரவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அவ்வளவு சீக்கிரம் உலகம் ஃபுல்லா பரவறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மறுபுறம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் பறவை காய்ச்சலால் 3 புலிகளும் 1 சிறுத்தையும் உயிரிழந்ததை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள உயிரியல் பூங்காக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால விலங்குகளுக்கு தீவிர பாதிப்பு ஏற்படுதுன்னு இதை எடுத்துக்கலாமா? இது ஒரு ஆரம்ப கட்டம். இப்ப நம்மளுக்கு தெரியறது இது பேர்ட்ஸ்ல மாத்திரம் இல்ல, அனிமல்ஸ்லயும் வருது, வைல்ட் அனிமல்ஸ்லயும் இருக்குங்கிறது தெரிய ஆரம்பிக்கிறது. இப்போ கவர்மெண்ட் அதை கொஞ்சம் இன்டென்சிவா எஃபர்ட்ஸ் எடுத்து அதை எப்படி ஃபாஸ்டா பரவுமா அனிமல்ஸ்லங்கிறது பார்க்கணும். மனிதர்களுக்கு இடையே H5N1 வைரஸ் பரவல் ஏற்பட்டால் கொரோனாவை விட 100 மடங்கு அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் என உலக சுகாதார நிறுவனம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.